அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, உனக்கு முதல்ல இருந்தே என்ன கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். ஐ ரியலி ஃபெல் இன் லவ் வித் யூ. எங்க எப்படி இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஐ டோன்ட் கேர். ஆனா லவ் ஆயிடுச்சு. அப்புறம் நீ பார்த்தல்ல, என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொல்லி உனக்கு நான் எவ்வளோ காசெல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணேன். அப்போ நான் என்னென்னலாம் சொன்னனோ அதெல்லாத்தையும் நீ காது கொடுத்து கேட்டல, கரெக்டா? ஆனா இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறது யாருமே கேட்க போறதில்ல. அட நீ ஏன் இவ்வளோ அமைதியா இருக்க? நான் உன்னோட ஹஸ்பண்ட்மா. என்னாச்சு? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கம் ஆன் சாரதா, ஒரு சின்ன டவுன்ல பிறந்து வளர்ந்த அழகான அமைதியான பொண்ணு தானே நீ. அப்ப நான் யார் தெரியுமா? உன்னோட ஹஸ்பண்ட், உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ற ஹஸ்பண்ட். கரெக்ட் தானே? அப்புறம் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற நீ? கீழே பார்த்தல நான் என்ன பண்ணேன்னு. என் கூட பிறந்த தம்பி கிட்ட நான் கண்டபடி சண்டை போட்டேன். நான் ரொம்ப வருஷமா லவ் பண்ண போனேன், அப்படியே விட்டுட்டேன். இதெல்லாம் யாருக்காக? உனக்காக சாரதா, உனக்காக. ஆனா நீங்க சரி, அதை விடு. உனக்கு யார் மேலேயும் லவ் கிவ் எதுவுமே இல்லைல்ல. என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொன்னேன். ஏன்னா அவன் உன்னை லவ் பண்ணான். அப்புறம் அந்த மாதவனை நீயே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட. ஓ, உன்னோட ஃப்ரெண்டு தானே அவன். ஓகே ஓகே. ஆனா பாரு, உன் ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கு? நான் தான் வரணும்னு. நான் என்னை விட அதிகமாக உன்னை லவ் பண்றவன் இந்த உலகத்துல யார் இருக்கா சொல்லு? யாரா இருந்தாலும் என்கிட்ட தோத்து போயிடுவாங்க தெரியுமா? பாலா? எனக்கு இந்த பால்லாம் தேவையில்லம்மா. அது இல்ல, நீங்க ஆக்சுவலி இல்ல, இது சம்பிரதாயம் இல்ல. இன்னைக்கு ராத்திரி இப்படிதான். சம்பிரதாயமா? அப்ப கொடு, உனக்காக இதை குடிக்கிறேன். ஐயோ பரமேஸ்வரா, என் பாம்பு சட்டை அது இங்க இருக்கே. அத ரிஷப் பார்த்துட்டா என் மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் அதிகமாயிடும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ஒன் செகண்ட். இங்க வாய, இங்க வா, உட்காரு. நீ ஒரு வேலை பண்ணு, நீ குடி. குடின்றல்ல. இல்ல, நான் எப்படி இத? ஏன் குடின்றல்ல?